ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வெல்த் மாஸ்டரி வித் அஜித். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் தான் ஃபைனான்ஷியல் கோல் செட்டிங். நீங்கள் எப்படி ஒரு கார் எடுத்து எங்கே போகிறோன்ட்டே தெரியாமல் காரை ஓட்டிட்டு போக முடியாது. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆரம்பிக்கக்கூடாது. எதுக்கு ஃபைனான்ஷியல் கோல்ஸ் முக்கியம்னா, ஃபைனான்ஷியல் கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதும் உங்களுக்கு புரியும். அதேமாரி ஒரு ஆக்ஷனபிள் பிளான் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல் செட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை ஒரு சின்ன கதையோட நம்ம பார்த்துக்கலாம். அஞ்சலின்னு ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க என்னதான் அவங்க எக்ஸஸ் ஃபண்ட்ஸை ப்ராப்பராக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும், அவங்க எப்போல்லாம் வீடு வாங்குறதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்கள்ட்ட போதுமான காசு இல்லாமல் போயிடுது. என்ன பிரச்சனைட்டு அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வருஷம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வாங்குற லேண்டோட ரேட்டும் கூடி போயிடுது. அவங்க சேவிங்ஸ் அதை மேட்ச் பண்ணதுக்கு போதுமான அளவா இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு 3 வருஷம் கழிச்சு என்ன ரேட்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி மாதம் எவ்வளோ சேவ் பண்ணணுன்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதை சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி டிசிப்ளின்டாக அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd இயரில் அவங்க அந்த டவுன் பேமெண்ட்டையும் கட்டிட்டாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்கள் செட் பண்ணுற கோல்ஸ் ஸ்மார்ட் கோல்ஸாக இருக்கணும். எஸ், எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக், எதுக்காக சேர்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம், மெஷரபிள், எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அச்சீவபிள், உங்கள் இன்கம்னால இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமான்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஆர்னா ரெலவெண்ட், இந்த கோல் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ரெலவெண்ட் ஆகட்டும் நீங்கள் செக் பண்ணணும். லாஸ்ட்டாக டி, டைம் பவுண்ட், இந்த கோலை நீங்கள் செட் பண்ணியிருக்கிற டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியுமான்ட்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஸ்மார்ட், SMART. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கோல் செட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்மார்ட் கோலோட ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். எனக்கு இன்னைக்கு வீடு வாங்குறதுக்கு 10 lakhs தேவைப்படுது. பட் நான் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு தான் வீடு வாங்க போகிறேன். ஸோ இன்ஃப்ளேஷன்லாம் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இன்னும் 15 வருஷத்தில் 20 லட்சம் தேவைப்படுது. ஸோ நான் வீடு வாங்குறதுக்கு இன்னொரு 15 வருஷத்தில் 20 லட்சம் சேர்க்கணும். இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான கோல். நம்ம இப்போ கோலை செட் பண்ணியாச்சு. நம்ம கோலோட டைம்லைனை பொறுத்து கோல்ஸை ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மில் 3 வருஷத்துக்குள்ளே என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். மீடியம் டேர்ம்னா 3 to 7 இயர்ஸை மீடியம் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லுவோம். லாங் டேர்ம்னா 7+ இயர்ஸ். இதில் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபியூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் இந்த லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வரும். ஸோ கோல்ஸை கேட்டகரைஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கும் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு கோல்ஸை பற்றி ஓரளவுக்கு கிளியராக ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும்? இன்றைக்கே ஒரு பேப்பர் பென் எடுங்க, உங்கள் கோல்ஸை நீட்டாக எழுதுங்க, அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அன்அச்சீவபிள் கோல்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஏன் உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஃபாலோவிங் வெல்த் மாஸ்டரி வித் அஜித், அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறது வர பாய்.